ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே. இன்றைக்கி என்னோட டே பார்த்திங்கன்னா 6 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாப்பாங்க வந்து 5 o'clock போல் எழுந்து அழுதாங்க பாலுக்கு. எப்போவுமே வந்து 3:30 அந்த மாதிரி எழுந்திரிப்பாங்க. இன்றைக்கி நல்லா தூங்கிட்டாங்க. ஒரு 5:10 அந்த மாதிரி தான் எழுந்து அழுதாங்க. 2 பேத்துக்கும் வந்து பால் சூடு பண்ணி கொடுத்துட்டு அவங்கள குடிக்க வச்சுட்டு நான் வந்து 6 o'clockலாம் வெளியில் வந்துட்டேன். வந்த உடனே பார்த்திங்கன்னா பாலுக்கு கீழே கொண்டு போய் பாத்திரம் வச்சுட்டு வந்துட்டு லெமன் வாட்டர் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தண்ணி வந்து லைட்டாக சூடு பண்ணி டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு லெமன் புளி எடுத்துக்கோசரம் வந்து ஊற்றி வச்சுட்டு வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஏன்னா வெயில் வந்துருச்சுனாக்கா செடியெல்லாம் ரொம்ப வாடின மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் வெயிலுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். நான் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடியே வந்து நான் 2 to 3 times வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா 10 to 12 kgsலாம் வந்து நான் குறைச்சிருக்கேன். ஒன்லி 3 monthஸில் 100 daysல வந்துட்டு ஒன்லி வாக்கிங்கும் டயட்டும் நார்மல் டயட்டு தான். நம்ம ஃபுட்டில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன், அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணியே நான் வந்து 10 kgs வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். இதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாடியில் வந்துட்டு பயங்கரமான சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக பழைய சுடிதாரெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அதுவும் ட்வின்ஸு, ஒரே டெலிவரியில் 2 குழந்தைங்கும்போது ட்வின்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். 2 பேர்த்த வச்சு சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்னால் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. உன்னால் முடியாததை நீ ஏன் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு. பட் நம்மளால் முடிஞ்சிருக்கும், நம்ம ரிசல்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருப்போம். பட் அது அவங்களுக்கு தெரியலை. சரி, ஓகே, பண்ணுறவங்க பண்ணட்டும், நம்மளால் முடியும், நம்மளோட சுச்சுவேஷன் யாருக்கும் புரியலன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு லெமன் வாட்டர் போட்டு வச்சு குடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து டீடாக்ஸுக்கு என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரக தண்ணி தான் வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா டெய்லியும் ஒரே மாதிரி குடிக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குடிக்கலாமேன்னு. லெமன் வந்து இல்லை, ஒன்று தான் இருந்தது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் ஜீரக தண்ணி ரெடி பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் போட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இது குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் இந்த கருப்பு கவுனி அரிசி தான் கஞ்சி கரைச்சி வச்சுருந்தேன். பட் இப்போ வரைக்கும் அது ஒன்றும் குடிக்கவே முடியல. சரி, ஓகே, பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தது. லாஸ்ட் வீக் வாங்கின கிரேப்ஸ் இருந்தது. பாப்பாங்களுக்கு வந்து இந்த வீக் வாங்கின கிரேப்ஸை வச்சுட்டு லாஸ்ட் வீக் வாங்கின கிரேப்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலான்னு கூடவே 2 ஆப்பிளும் எடுத்துகிட்டு தோல் பீல் பண்ணிவிட்டேன் ஆப்பிளில். ஏன்னா பாப்பாங்க சாப்பிடுவாங்க, அதனால் தோலை பீல் பண்ணிவிட்டு 2 ஆப்பிளும் கிரேப்ஸும் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கேரட்டும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் சாதம், கூடவே வந்து அப்பளம், பாயில்டு எக் வந்து பாப்பாங்களுக்கு ப்ளெயினாக வச்சுட்டு எனக்கு வந்து சில்லி பவுடர் காரம் போட்டுக்கிட்டேன், மிளகாத்தூளும் உப்பும், கூடவே வந்து மோர் நான் எப்பவும் காலையில் எழுந்தவனே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டோட லஞ்சு.